ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக வந்து அந்த vlog பண்ணணும்னு ஆசை. சரி, அந்த vlog பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு ஆஃபு. ஸோ அதனால் அந்த vlog இன்னைக்கு பண்ண போகிறோம். என்ன vlogனா, என்னோட ஃபேவரட் ஆலப்பாக்கம் பிரியாணி. ஆலப்பாக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருக்குது. அந்த பிரியாணி கடை வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் சீரக சம்பா பிரியாணி, சீரக சம்பா ரைஸில் பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கும். சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி. ஸோ அந்த பிரியாணியை தான் வீலாக் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி யாருனாச்சும் என் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட் வந்து என்னோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வரும். அதனால் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். காய்ஸ், அந்த பிரியாணி வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இனிஷியல் ஸ்டேஜ் வந்து அந்த பிரியாணியோட ரேட் வந்து 110 ரூபா. 110 ரூபா இருக்கும்போது நான் ஒரே ஒரு பார்சல் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். அது சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் போக போக கொஞ்சம் டேஸ்ட் வேரியேஷன் இருந்தாலும் இன்னும் அதோட குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த 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 கடையை வந்து நிறைய பேர் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த அந்த பிரியாணிக்காக அந்த ஆலப்பாக்கம் தான், பல்லாவரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் வண்டலூர்லேருந்து கூட நிறைய பேர் அந்த ஒரு பிரியாணிக்காக ட்ராவல் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் கூட்டம் இருக்கும், லைனில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான். அந்த தள்ளுவண்டி கடையில் அவருக்கு செம வியாபாரம். இப்போ வந்து அதோட ஆக்சுவல் ரேட் வந்து 140 ரூபா. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து நம்மளோட காடியை பரட்டிட்டு எடுத்துன்னு போயிட்டு லைனில் நின்று பொறுமையாக நின்று ஒரு பார்சல் வாங்கிட்டு வீட்டில் வச்சு சாப்பிட்டு அதோட ஃபுல் vlog-ஐ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். அப்புறம் போரூர்லேருந்து ஒரு 40 செகண்ட் ரீச் பண்ணுறது. காய்ஸ், நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டோம். கிருக்கம்பாக்கம் டு ஆலப்பாக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.25 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ கிளம்பிட்டோம். காய்ஸ், ஃபைனலாக போரூர் ரீச் பண்ணியாச்சு. போரூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஆலப்பாக்கம். கரெக்டாக காரப்பாக்கம் லெஃப்ட்டு கட் பண்ணால் ஆலப்பாக்கம் வந்துடும். அதில் போயிட்டு பார்த்து சொல்லுங்கள். பாருங்க, இந்த டிராஃபிக் மட்டும் குறையவே குறையாது போரூர்ல. இது வரைக்கும் வந்து ஸ்மூத்தாக போனதே கிடையாது. எப்பவுமே வந்து நின்று தான் போகிற மாதிரி. இந்த லெஃப்ட் தான் மெயின் லெஃப்ட். த்ரூ அவுட் மதுரம் ஆயிருக்கும் இந்த லெஃப்ட். ஆலப்பாக்கம் கடை அப்பத்தில் பார்த்தீங்கன்னா மாரன் பிரியாணி கடை. இந்த கடைக்கு தான் போகிறோம். ஃப்ரைடே கொடுக்கணும்னு நம்புகிறோம். வர நம்மளோட ஸ்மார்ட்டு போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் வாங்கி ஒரு பார்சல் வாங்கிட்டு வர போகிறோம். மீன்ஸ் நீங்க என்ன தோணுங்க? தேங்க்யூ. நம்ம நேரம் நம்ம கொஞ்சம் மிடில் தான் வந்தோம். பட் இங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை, லைனே இல்லை பாருங்க. எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ லைனே இல்லாதால சீக்கிரமாக நாங்களே வந்துட்டு அசால்ட்டாக வாங்கிட்டோம்.
த்ரூ அவுட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரவாடிக்கு கனெக்ட் ஆகும். ஏஜென்ஸ் இருக்கு சீக்கிரட்டாக வராரு. சரி வாங்க, நம்ம வாங்கிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க. ஃபைனலாக நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரிவ்யூ சொல்கிறோம். ஐயோ ஆலப்பாக்க சைடு ஏதாவது இருந்தீங்கன்னா இந்த தம்பி ஏதாவது அப்புறம் ஆலப்பாக்க சைடு யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. பார்சல் பாருங்க வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம போய் சாப்பிட்டு, ஏன்னா ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த விளாக் பண்ணோம். விளாகும் ப்ளஸ் ரிவ்யூ சேர்ந்து பண்ற மாதிரி பண்ணோன்னு இந்த ஆலப்பாக்க பிரியாணி. சரி வாங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாத்தீங்கன்னா என்ன எப்படி சொல்றதுன்னா, ஒரு பிரியாணி தான் வாங்கலான்னு போயிருந்தேன். பட் எனக்கு வந்து திருப்பி அவ்வளவு தூரம் வரணுமே அப்படின்னு யோசிச்சதால எப்பவுமே ஒரு பிரியாணி வாங்கணும்னு வருவேன். ஆனா 2 பிரியாணி தான் இது வரைக்கும் வாங்கிட்டு போயிருக்கேன். இன்னைக்கும் அதே மாதிரி தான் 2 பிரியாணி. ஸோ ஒரு பிரியாணி 140 ரூபா, 2 பிரியாணி வந்து 280 ரூபா ஆச்சு. அந்த பில்லும் அட்டாச் பண்றேன் பாருங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நம்மளோட ரிவ்யூ கொடுக்குறோம். வாங்க கைஸ். அப்படியே போனீங்கன்னா பூந்தமல்லி கனெக்ட் ஆகும். டெவலப் ஆகுது. ஆனால் டிராஃபிக் பாருங்க. வரும்போது டிராஃபிக்ல நின்னோம், போகும்போது டிராஃபிக்ல நிற்கணும். நிற்காம போக டாக்ஸி ஆகாத்தம்மன் துறை. கைஸ் பேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி காலத்து பொட்டலம் ஸ்டைல் தான். ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஒரு கிரேவி, ஒரு தயிர் பச்சடி. அந்த அரோமா பயங்கரமா இருக்கு கைஸ். நல்ல ஒரு பேக்கிங் தான். ஆனா ஒரு வாழை இலை உள்ள வச்சுட்டு அழகா ஃபர்ஸ்ட் ஒரு பைட் சாப்பிட்டு பார்க்குறேன். ரைஸு ஒரு சீரக சம்பா பதம் ஒன்று பார்க்கணும், செம்மையா இருக்கு. கொத்தமல்லி, சீரகம், மல்டிபிள் ஃபிளேவர் அப்படியே தெரியுது கைஸ். ஆளை பார்க்கணும். அதுவும் 140 rupeesக்கு செம்ம ஒர்த்து. இஞ்சி, இந்த இஞ்சி தான் பிரியாணி தரப்போது அடி வாங்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்கு. உண்மையிலே 140 rupeesக்கு ரொம்ப ஒர்த்து. அவன் 180 190 இருக்கிறது தான் அதனால நல்லாவே இருக்கும். சீரக சம்பா அதுவும் பாருங்க, பீசஸ்ல நிறைய பீசஸ் இருக்கும். பீசஸ்லாம் குறையே இல்லை. பயங்கரமா இருக்கு. அன்பாட்டிக்கு ஒர்த்து காய்ஸ். அப்பதான் மாசத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா சாப்பிடுவோம். அந்த 110 ரூபான்னு ஃபர்ஸ்ட் வித்துருந்தாங்கல்ல, அப்போ வாரம் வாரம் வாங்கி சாப்பிடுவோம். 4 வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லை என் தங்கச்சி எல்லாத்தையும் விட்டாந்துட்டு வாங்குவேன். அதெல்லாம் நானே போயிட்டு. ஆனா இன்னைக்கு ரொம்ப கூட்டம் கம்மி, லைன்லேயே நிக்கல. அழகா வாங்கிட்டு ஜம்முன்னு சாட்டிஸ்ஃபைடா சாப்பிடணும். சாப்பிட சாப்பிட உள்ள போயிட்டே இருக்கு.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஒரு நல்ல வீலாக வேற. தேங்க்யூ கைஸ். லாஸ்ட் ஒன் பைட். சீரக சம்பா தான். நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், என் 2 ஃபேவரட் பிரியாணி, ஒன்று ஆலப்பாக்கம், ஒன்று ஸ்டாரு. ரெண்டுமே அடிக்கடி வாங்குவேன். தேங்க்யூ கைஸ். அசௌத் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பிரியாணி என்ன வேணால் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அசதாரம் சாப்பிடுங்க, எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும், நல்லா தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டனோட சந்திக்கலாம். பாய்.